வணக்கம் நண்பர்களே, என்னோட கதைகளை தொடர்ந்து கேட்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவள் கொண்ட அங்கீகாரம். மதுரையின் அந்த பரபரப்பான மாலை நேரத்தில்தான் அது நடந்தது. செல்வி இப்போது ஒரு சிறிய உணவகம் நடத்தி வருகிறாள். 10 வருடங்களுக்கு முன்னால் செல்வமாக வீட்டை விட்டு வெளியேறிய போது இருந்த அதே பயம் இப்போதும் அவளிடம் இல்லை. ஆனால் ஒருவித தனிமை எப்போதும் உண்டு. அப்போதுதான் அந்த இளைஞன் கடைக்குள் நுழைகிறான். பார்த்தவுடனேயே செல்வியின் கைகள் நடுங்குகின்றன. அந்த நெற்றி, அந்த பார்வை, அது அவளது தம்பி விஜய். அந்த இளைஞன் கடைக்குள் நுழைகிறான். பார்த்தவுடனேயே செல்வியின் கைகள் நடுங்குகின்றன. அது அவளது தம்பி விஜய். என்ன வேணும் தம்பி? செல்வி குரல் தழுதழுக்க கேட்கிறாள். விஜய் மெதுவாக, எங்க அண்ணன் அடையாளம் சொல்லி இங்க வரச் சொன்னாங்க. ஆனா என்று இழுக்கிறான். செல்வி மெலிதாகச் சிரித்துவிட்டு, அண்ணன் இல்லடா, உன் அக்கா என்கிறாள். அந்த ஒரு வார்த்தையில் 10 வருட வலி, ஏக்கம் எல்லாம் வெளிப்படுகிறது. இந்த 10 வருஷமா நீ பட்ட கஷ்டத்தை விட உன்னை தப்பா நினைச்சு நாங்க ஒதுக்கி வச்சதுதான் பெரிய பாவம் அக்கா என்று அழுகிறான். செல்வி அவனை அணைத்துக்கொள்கிறாள். ஒரு திருநங்கையாக அவள் இந்த சமூகத்தில் சந்தித்த வக்கிரமான பார்வைகள், கேலி பேச்சுகள், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவள் தாங்கிய காயங்கள் அனைத்திற்கும் மருந்தாக அந்த தம்பியின் அணைப்பு இருக்கிறது. விஜயைச் கூட்டிக்கொண்டு செல்வி தன் வீட்டிற்கு வருகிறாள். அது ஒரு சிறிய வீடுதான். ஆனால் அங்கிருந்த ஒவ்வொரு பொருளும் அவளது உழைப்பால் உருவானது. சுவரில் அவளது தோழிகளுடன் மற்ற திருநங்கைகளுடன் சிரித்து கொண்டிருக்கும் புகைப்படங்கள் இருந்தன. உட்காரு விஜய், இதுதான் உன் அக்கா வாழ்ற உலகம். அங்க வீட்டில் என்னை தள்ளி வச்சப்போ இந்த சின்ன வீடுதான் என்னை அணைச்சுக்கிச்சு. அக்கா, உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இல்ல, இவங்க 2 பேரும் யாரு? செல்வி மெலிதாகச் சிரிக்கிறாள். விஜய், எனக்கு 30 வயசாச்சுடா. ஆனா இந்த சமூகம் என்னை ஒரு பெண்ணா ஏத்துக்கவே தயங்குறப்போ எனக்கொரு கல்யாணம்ங்கிறது வெறும் கனவுதான். ஆனா இவங்களை பாரேன். அவள் தன் அருகில் நின்றிருந்த அந்த 2 தோழிகளையும் காட்டுகிறாள். அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டிய அந்த அன்பில் ஒரு அந்யோன்யம் இருந்தது. இவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இது எப்படி அக்கா சாத்தியம்? அன்புக்கு உருவம் கிடையாது விஜய். ஒரு திருநங்கை இன்னொரு திருநங்கையை தன் துணையா ஏத்துக்கிறதுல இருக்கிற அந்த புரிதல் வேற எங்கேயும் கிடைக்காது. எங்களோட உணர்ச்சிகளை நாங்க தான் பகிர்ந்துக்க முடியும். இது வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லடா, இது ஒரு உயிருடைய போராட்டம். செல்வி தன் தம்பியை அறிமுகப்படுத்த தயாராகிறாள். அப்போது உள்ளே வந்த தோழி ரேகா விஜயை ஏற இறங்க பார்த்துவிட்டு ஒரு குறும்பு சிரிப்புடன் பேசுகிறாள். ஏய் செல்வி, யாருடி இந்த ஆளு? செம கட்டையா இருக்கான். இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருந்தியா? அவள் சொன்ன விதம் மிக யதார்த்தமாக இருந்தாலும் விஜய் அதை எதிர்பார்க்கவில்லை. அவன் முகம் சட்டென சிவந்து போகிறது. சி, வாயை மூடுடி ரேகா. அவன் என் தம்பி விஜய். 10 வருஷம் கழிச்சு என்னை பார்க்க வந்திருக்கான். ரேகா சட்டென நாக்கை கடித்துக்கொண்டு, ஐயோ, மன்னிச்சிருப்பா தம்பி. இங்க வர்றவங்க எல்லாம் எங்களை ஒரு மாதிரியாத்தான் பார்ப்பாங்க, அதான் நானும் தப்பா நினைச்சுட்டேன் என்கிறாள். விஜய் மிகுந்த கூச்சத்தோடு தலைகுனிந்து கொள்கிறான். அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. விஜய், தப்பா எடுத்துக்காதடா, அவ விளையாட்டுக்குச் சொன்னா. ஆனா அவ சொன்னதுல ஒரு கசப்பான உண்மையும் இருக்கு. எங்களை ஒரு மனுஷியா நேசிக்க யாரும் வர்றது இல்லை. எங்களை ஒரு போகப் பொருளா பார்க்கத்தான் கூட்டம் அலைமோதும். அதனாலதான் இவ அப்படிச் சொல்லிட்டா. விஜய் மெதுவாக தலை நிமிர்கிறான். அக்கா, இவ்வளவு காலமா உன்னை தனியா விட்டுட்டோங்கிற நினைப்பே என் நெஞ்சை அடைக்குது. ஊர் என்ன வேணா பேசட்டும், வீட்ல ஒத்துக்காம கூட போகட்டும். ஆனா இனிமே நீ தனி ஆள் கிடையாது. உனக்கு ஒரு தம்பி இருக்கான். உன் நிழலா, உனக்கு ஒரு துணையா இனி நான் இருப்பேன் அக்கா. இந்த வார்த்தைகளை கேட்டதும் செல்வியின் கட்டுக்கோப்பு குலைந்து போகிறது. விஜய் என்று தழுதழுத்த குரலில் அழைத்தபடி அவனை ஓடிச் சென்று கட்டியணைத்துக் கொள்கிறாள். அருகில் இருந்த தோழிகள் ரேகாவும் மற்றவளும் இதை பார்த்து கண்கலங்குகிறார்கள். செல்வி தம்பியை அணைத்துக்கொண்டு நெகிழ்ந்து போயிருக்க அந்தச் சூழலை லேசாக்க ரேகா மீண்டும் அருகில் வருகிறாள். என்ன அக்கா, பாச போராட்டம் பலமா இருக்கு. தம்பி வந்தது வந்தான், அப்படியே எங்களோடு அந்த இன்பச் சுற்றுலாவுக்கு ட்ரிப் கூட்டிட்டு வந்தா என்ன? தம்பிக்கும் ஒரு மனமாற்றம் கிடைக்கும்ல. விஜய் நிமிர்ந்து பார்க்கிறான். செல்வி சற்று யோசிக்கிறாள்.
விஜய், நாங்க எல்லாரும் சேர்ந்து அடுத்த வாரம் ஒரு சின்ன ட்ரிப் போலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீயும் வரியாட்டா? நீங்க கூப்பிட்டா வராம இருப்பேனா அக்கா? கண்டிப்பா வர்றேன். ஆனா அங்க எனக்கு எதுவும் சங்கடமா இருக்காதுல? ரேகா சிரித்துக்கொண்டே அவன் தோளை தட்டுகிறாள். சங்கடமெல்லாம் இல்லை தம்பி, சந்தோஷமா இருக்கும். அங்க போன அப்புறம் பாரு, உன் அக்கா மேல உனக்கு இன்னும் மரியாதை அதிகமாகும். நால்வரும் மதுரையிலிருந்து கிளம்பி ஒரு ஒதுக்குப்புறமான மலை வாசஸ்தலத்திற்கு ஹில் ஸ்டேஷன் அவர்கள் பயணம் செய்கிறார்கள். ஒரு தனி பங்களாவை வாடகைக்கு எடுத்து தங்குகிறார்கள். மலைப்பிரதேசத்தின் அந்த சில்லென்ற இரவில் நெருப்பு மூட்டி கேம்ப் ஃபயர் அதன் அருகில் நால்வரும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த இரு தோழிகளும் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக அமர்ந்து அந்த பனிக்குளிரை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் காட்டும் அந்த அந்யோன்யம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான காதலுக்கு எந்த விதத்திலும் குறைந்ததல்ல என்பதை விஜய் மெல்ல உணர்கிறான். அந்த பனி படர்ந்த இரவில் அவள் தன் அருகில் அமர்ந்திருந்த சக தோழியை பார்த்தாள். விஜய் அங்கிருப்பதை ஒரு நிமிடம் மறந்தவளாய் தன் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு அவள் நெற்றியில் தொடங்கி மெல்ல அவளது இதழ்களில் ஆழமான ஒரு முத்தத்தை பதித்தாள். அது வெறும் காமத்தின் வெளிப்பாடல்ல, உனக்காக நான் இருக்கிறேன் என்று இந்த உலகிற்குச் சொல்லும் ஒரு ஆவேசமான பிரகடனம் போல இருந்தது. இதைச் சற்றும் எதிர்பார்க்காத விஜய் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போனான். செல்வி தன் தம்பியின் திகைப்பை உணர்ந்து, ரேகா, அறிவு இருக்காடி உனக்கு? தம்பி பக்கத்துல இருக்கான். எதா இருந்தாலும் அறைக்குள்ள போய் வச்சுக்க கூடாதா என்று அதட்டிய செல்வி சட்டென விஜயின் கையை பற்றினாள். வாடா தம்பி, இவளுங்க இப்படித்தான், எதையும் யோசிக்காம செஞ்சுடுவாங்க. நீ அறைக்கு வா என்று அவனை அந்த நெருப்பு மூட்டிய இடத்திலிருந்து அழைத்து கொண்டு பங்களாவிற்குள் சென்றாள். அந்த அறைக்குள் நுழைந்ததும் ஒருவிதமான நிசப்தம் நிலவியது. வெளியிலிருந்த குளிரை விட அறைக்குள் இருந்த அமைதி விஜய்க்கு ஒருவிதமான பாரத்தை கொடுத்தது. செல்வி ஒரு நாற்காலியில் அமர்ந்து பெருமூச்சு விட்டாள். விஜய் மெதுவாக கேட்டான், அக்கா, அவங்க அப்படி பண்ணது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. செல்வி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஆமாடா விஜய், ரேகாவுக்கு ஒருத்தன் மேல உயிர் காதலிருந்தது. ஆனா அவன் அவளை ஒரு மனுஷியா மதிக்காம வெறும் தேவைக்காக மட்டும் பயன்படுத்திட்டு நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டான். அன்னைக்கு அவளை தாங்கி பிடிச்சதுதான் அந்த பொண்ணு. அதனாலதான் அவங்க கிட்ட அந்த தீவிரம் இருக்கு. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஒருத்தரோட உடல் நெருக்கத்தை விட மனசோட நெருக்கம்தான் பெரிய விஷயம். அக்கா, உனக்கு இப்படி யாராவது இருக்காங்களா கேட்டான். ஏன்டா, ரேகாவை பார்த்ததும் உனக்கு என் மேலையும் சந்தேகம் வந்துடுச்சா என்று கேட்டவள் அந்தச் சிரிப்பை தொடர்ந்தபடி சொன்னாள். உன் அக்கா இன்னும் கண்ணி கழியாதவடா. அப்படியே தான் இருக்கேன். நிஜமாவா அக்கா? இவ்வளவு வருஷமா நீ தனியா இருக்கும்போது உனக்குன்னு ஒரு துணை வேணும்னு தோணுனதே இல்லையா? தோணாம இருக்குமாடா? நானும் மனுஷிதானே. ஆனா எனக்கு வர்ற ஆசை எல்லாம் ஒரு ஆணோட அரவணைப்புக்காக தான் இருந்தது. ஆனா இந்தச் சமூகத்துல எங்களை ஒரு காதலியாவோ மனைவியாவோ பார்க்க ஒருத்தன் கூட தயாரா இல்லை. வர்றவன் எல்லாம் ஒரு ராத்திரி சுகத்துக்காக மட்டும்தான் வர்றான். அவள் ஆதங்கம் புரிந்து, அக்கா, உனக்கு நான் முத்தம் தரலாமா கேட்கிறான். செல்வி திகைப்புடன் அவனை பார்த்தாள். அவள் கண்களில் ஆச்சரியமும் ஒருவிதமான நெகிழ்ச்சியும் கலந்திருந்தது. விஜய், என்னடா கேட்குற? தப்பா நினைக்காத அக்கா. ரேகா அவ துணையை முத்தம் கொடுத்தப்போ இருந்த அந்த நெருக்கம் உனக்கு யாருமே இல்லைங்கிற உன் ஆதங்கம், இதையெல்லாம் பார்த்தப்போ எனக்கு மனசு பாரமா இருக்குக்கா. இந்த உலகத்துல உன்னை நேசிக்க நான் இருக்கேன்னு உனக்கு புரிய வைக்கணும். அவள் மெல்ல தலைகுனிந்து சம்மதம் சொல்ல விஜய் எழுந்து வந்து அவள் அருகில் அமர்ந்தான். அவன் மிகவும் மென்மையாக தன் அக்காவின் நெற்றியில் இதழ்களை பதித்தான். அது வெறும் முத்தமல்ல, ஒரு பெண்ணாக அவள் இழந்த அத்தனை மரியாதையையும் அவளுக்கு திரும்ப கொடுத்த ஒரு தருணம். விஜயின் இதழ்கள் அவள் நெற்றியில் பட்ட அந்த நொடி அவளுக்குள் உறங்கிக் கிடந்த ஒரு பெண்ணின் உணர்வுகள் விழித்து கொண்டன. அந்த மென்மையான ஸ்பரிசம் அவளது நரம்புகளில் ஒரு மின்னலை பாய்ச்சியது. இத்தனை காலமாய் அவள் அடக்கி வைத்திருந்த தனிமை, ஏக்கம் மற்றும் ஒரு ஆணிடம் இருந்து அவள் எதிர்பார்த்த அந்த கதகதப்பு என அனைத்தும் ஒரு சேர அவளது உடல் சூட்டை அதிகரித்தது. அந்த தருணத்தில் அவள் தன் எதிரில் இருப்பது தம்பி என்பதை ஒரு கணம் மறந்தே போனாள். அவளது இதயம் வேகமாகத் துடிக்கத் தொடங்கியது. ஒருவிதமான இன்பமான நடுக்கம் அவளை ஆட்கொள்ள சட்டென தன் சுயநினைவு பெற்றவளாய் அவனிடமிருந்து சற்று விலகி பின்வாங்கினாள்.
அவளது முகம் சிவந்து மூச்சுக்காற்று சூடாக வெளிப்பட்டது. செல்வி திகைப்போடு அவனை பார்க்க, விஜயோ மிகவும் இயல்பாக ஒரு மெல்லிய சிரிப்போடு அந்த படுக்கையில் அமர்ந்தான். அவனது அந்தச் சிரிப்பு, நான் உன்னை புரிந்து கொண்டேன் அக்கா என்று சொல்வது போலவும் இருந்தது. மனதிற்குள் என்ன இது, எனக்கு ஏன் இப்படி தோணுது, இத்தனை வருஷம் காத்துக்கிட்ட என் மனசு இன்னைக்கு ஒரு சின்ன தீண்டல்ல தடுமாறுதே. அவள் தன் மேலாடையைச் சரிசெய்து கொண்டு ஜன்னல் பக்கம் திரும்பி நின்றாள். குளிர்காற்று அவள் முகத்தில் பட்டாலும் அவளுக்குள் எழுந்த அந்த வெப்பம் குறையவில்லை. அந்த மலைப்பிரதேசத்தின் குளிருக்காக போர்த்தியிருந்த மேலாடையை களைந்துவிட்டு உறக்கத்திற்கு தேவையான மெல்லிய உடைக்கு அவள் மாறினாள். கண்ணாடி முன்னே நின்று தன் பிம்பத்தை பார்த்தபோது அவளது கண்கள் முன்னெப்போதையும் விட பிரகாசமாக தெரிந்தன. மெல்லத் திரும்பி படுக்கையில் அமர்ந்திருந்த விஜயை பார்த்தாள். மெதுவான குரலில் தயக்கத்தோடு கேட்டாள், விஜய், எனக்கு நீ முதல்ல கொடுத்த மாதிரி இன்னொரு முத்தம் தருவியாடா? படுக்கையிலிருந்து மெல்ல எழுந்தான். அவளது அருகாமையில் சென்றபோது அவளது உடலில் இருந்து வெளிப்பட்ட அந்தச் சூட்டை அவனால் உணர முடிந்தது. செல்வி கண்கள் செருக தன் முகத்தை அவனிடம் நெருக்கினாள். விஜய் மிகவும் நிதானமாக மீண்டும் ஒருமுறை அவளது நெற்றியில் தன் இதழ்களை பதித்தான். இம்முறை அந்த முத்தம் சற்று அதிக நேரம் நீடித்தது. செல்வி தன் கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். அவளது கைகள் அறியாமலேயே விஜயின் சட்டையை இறுக பற்றின. முத்தத்தை முடித்துவிட்டு விஜய் அவளை பார்த்து மீண்டும் அதே சிரிப்போடு சொன்னான், இப்போ நிம்மதியா இருக்கும்ல அக்கா? நான் பக்கத்துல தான் இருக்கேன். அவள் என் கன்னத்திலும் அதே மாதிரி ஒரு முத்தம் தருவியா கேட்கிறாள். நெற்றியில் கொடுத்த முத்தம் ஒரு ஆசீர்வாதம் என்றால், கன்னத்தில் கேட்கும் முத்தம் அவளை ஒரு பெண்ணாக அங்கீகரிக்கும் செயலாக அவள் கருதினாள். 10 வருட கால தனிமையில் ஒரு ஆண் மகனின் இதழ்கள் தன் கன்னத்தில் படும் அந்த ஸ்பரிசத்தை அவள் ஒருபோதும் அனுபவித்ததில்லை. மெல்ல அவள் அருகில் நெருங்கிச் சென்றான். செல்வி தன் கண்களை மூடிக்கொள்ள அவளது மூச்சுக்காற்று சூடாக அவன் கழுத்தில் பட்டது. விஜய் மிகவும் மென்மையாக அவளது வலது பக்க கன்னத்தில் தன் இதழ்களை பதித்தான். அந்த நொடி செல்வியின் உடல் ஒருமுறை சிலிர்த்தது. அவளது கைவிரல்கள் தானாகவே மடிந்தன. அந்த பனிமலையின் குளிரை விட விஜயின் இதழ்கள் அவள் கன்னத்தில் ஏற்படுத்திய அந்த வெப்பம் அவளுக்குள் ஒரு புதுவிதமான கிளர்ச்சியை உண்டாக்கியது. ஒரு நிமிடம் அவள் உலகையே மறந்தாள். தான் ஒரு திருநங்கை என்பதையும் தாண்டி ஒரு பெண்ணாக தான் நேசிக்கப்படுகிறோம் என்ற உணர்வு அவள் நெஞ்சை நிறைத்தது. விஜய் முத்தத்தை முடித்துவிட்டு மெல்ல விலகினான். இப்போ சந்தோஷமா அக்கா என்று அவன் கேட்ட குரலில் ஒரு குறும்பு கலந்த பாசம் இருந்தது. ஒருவித தயக்கத்தோடும் பயத்தோடும் ஒரு முறை கழுத்தில் முத்தம் தருவாமா கேட்டாள். விஜய் அவளை உற்று பார்த்தான். அவள் கண்கள் ஒருவிதமான எதிர்பார்ப்பிலும் பயத்திலும் செருகி கிடந்தன. தன் தம்பியாக இருந்தாலும் ஒரு ஆணின் ஸ்பரிசம் தன் கழுத்தில் பட வேண்டும் என்ற அந்த ஆசை அவளது நீண்ட கால தனிமையின் வெளிப்பாடு. விஜய் மெல்ல அவளது அருகில் வந்தான். செல்வி தன் தலையை ஒருபுறமாகச் சாய்த்து தன் கழுத்து பகுதியை அவனுக்காக காட்டினாள். அவளது உடல் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. விஜய் குனிந்து அவளது கழுத்தின் மென்மையான பகுதியில் தன் இதழ்களை மிகவும் மெதுவாக பதித்தான். அந்த நொடி செல்வியின் உடம்பில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. அவளது சுவாச பை சுருங்கி விரிந்தது. அவளது கைகள் அறியாமலேயே விஜயின் தலைமுடியை கோதின. இது வெறும் பாசத்தையும் தாண்டி ஒரு பெண்ணாக அவள் தேடிய அந்த தீவிரமான நெருக்கத்தை அவளுக்கு தந்தது. விஜய் முத்தத்தை முடித்துவிட்டு நிமிர்ந்தபோது செல்வி அப்படியே அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அக்கா, உன் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இப்போ இறங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே நீ எதற்கும் ஏங்க வேண்டியதில்லை, உனக்காக உன் தம்பி நான் இருக்கேன் என்று அவன் மிகவும் பக்குவமாகச் சொன்னான். இந்த முறை அவள் தன் மேலாடையை சற்று இறக்கி நெஞ்சில் முத்தம் கேட்கிறாள். அக்கா, உன் மனசுல இருக்கிற தவிப்பு எனக்கு புரியுது. இத்தனை வருஷமா யாருமே தராத அந்த அன்பை நீ என்னிடம் எதிர்பார்க்குற. ஆனா ஒரு தம்பியா நான் உனக்கு கொடுக்கிற இந்த அன்பு உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா காயங்களையும் ஆத்தணும்னு நினைக்கிறேன். விஜய் பேசத் தொடங்கியதும் செல்வி சட்டென தன் மென்மையான விரல்களால் அவனது வாயை மூடினாள். தம்பி, ப்ளீஸ் எதுவும் பேசாதடா. விஜய் மெதுவாக அவளது தோள்களை பற்றி இன்னும் நெருக்கமாக இழுத்தான். செல்வி தன் மூச்சை அடக்கிக் கொண்டு அவனது ஸ்பரிசத்திற்காக காத்திருந்தாள். விஜய் மிக மென்மையாக அவளது நெஞ்சின் மேற்பகுதியில் தன் இதழ்களை பதித்தான். செல்வி ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியிட்டாள்.
அவளது உடல் லேசாக தளர்ந்து அவனது அணைப்பிற்குள் ஒடுங்கியது. அந்த ஒரு நொடி அவளுக்குள் இருந்த அத்தனை ஏக்கங்களும் தணிந்து ஒரு பெரிய நிம்மதி அவளை ஆட்கொண்டது. அவள் தன் நைட்டியை களைந்துவிட்டு அந்த படுக்கையில் ஒரு பூவை போல தவிப்போடு படுத்திருந்தாள். தம்பி, வெறும் முத்தம் மட்டும் போதாதுடா. அந்த முத்தத்தோட சுடு என் உடம்பு முழுக்க தெரியணும். என் மேல படுத்து எனக்கு அந்த முத்தத்தை கொடு. அப்போதான் நான் ஒரு முழு பெண்ணானதா உணர்வேன். அவளை அந்த தூய்மையான கோலத்தில் பார்த்த விஜய்க்கு அவள் ஒரு திருநங்கை என்பது மறந்து போனது. அவனது கண்கள் அவளது அழகையும் ஒரு சேர கண்டன. விஜய் மெதுவாக அவளை நெருங்கி மெல்ல அவளின் மேல் சாய்ந்தான். அவன் உடல் அவள் மேல் பட்ட அந்த நொடி செல்வி ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டாள். அவளது மென்மையான மேனி விஜயின் கதகதப்பை உணர்ந்தபோது அவளது உடல் ஒருமுறை முழுவதுமாக சிலிர்த்தது. விஜய் அவளது கண்களை நேராக பார்த்தான். அவன் அவளது கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதிகளில் தன் இதழ்களை ஆழமாக பதித்தான். செல்வி தன் கைகளால் விஜயின் முதுகை இறுக கட்டியணைத்து கொண்டாள். செல்வியின் மேனி விஜயின் கதகதப்பில் முழுமையாக நனைந்திருந்தது. இருவரின் உடல்களும் இடைவெளியின்றி ஒன்றோடு ஒன்று பிணைந்திருந்த அந்த தருணத்தில் ஆடை தடைகள் ஏதுமின்றி அவர்களின் அந்தரங்க பகுதிகள் உரசிக்கொண்டன. விஜய் அவளது தவிப்பை புரிந்து கொண்டவன் போல அவளது அழகான கழுத்து வளைவுகளில் தன் இதழ்களை பதித்தான். அங்கிருந்து மெல்ல மேலேறி அவளது இதழ்களை தன் இதழ்களால் கவ்விக்கொண்டான். அவனது முத்தத்தின் வேகம் அதிகரிக்க செல்வி உலகையே மறந்தாள். இத்தனை காலமாய் அவளது இதழ்கள் யாசித்த அந்தச் சுவை இப்போது அவளுக்கு கிடைத்தது. அவளது கைகள் விஜயின் தலைமுடியைச் சுருட்டி பிடித்துக் கொண்டு அவனை இன்னும் தன்னோடு ஆழமாக அழுத்திக் கொண்டன. இது வெறும் காமம் மட்டுமல்ல, ஒரு திருநங்கையாக அவள் இழந்த அத்தனை ஏக்கங்களும் அந்த ஒரு முத்தத்தில் தீர்ந்து கொண்டிருந்தன. விஜயின் ஒவ்வொரு தீண்டலும் அவளை நிலைகுலையச் செய்தது. அவன் மெதுவாக அவளது மார்பின் மென்மையை உணர்ந்து வருடத் தொடங்கினான். விஜய் அவளது மேலாடையின் தடையை மெல்ல நீக்க செல்வி ஒரு நீண்ட பெருமூச்சோடு தன் கண்கள் செருகக் கிடந்தாள். அவளது மார்புக் காம்புகள் அந்த பனி இரவின் குளிரிலும் அவளுக்குள் ஏற்பட்ட கிளர்ச்சியிலும் விரைத்து போய் நின்றன. விஜய் குனிந்து அவளது காம்புகளை தன் இதழ்களால் கவ்விச் சுவைக்க ஆரம்பித்தான். ஹஹாம், சஸ், ஆ, விஜய் என்று தழுதழுத்த குரலில் முனகியபடி அவனது தலையை தன் மார்போடு இன்னும் இறுக அணைத்து கொண்டாள். அவனது நாவின் ஈரம் அவளது மேனியில் ஒரு புது காவியத்தை எழுதிக் கொண்டிருந்தது. விஜயின் இதழ்கள் அவள் வயிற்றின் மென்மையில் நழுவி தொப்புள் குழியில் தஞ்சம் புகுந்தன. அவனது நாவின் ஈரம் அங்கே ஒரு புதிய அதிர்வை ஏற்படுத்த செல்வி தன் இடுப்பை உயர்த்தி அந்த இன்பமான வலியில் நெளிந்தாள். இத்தனை காலமாய் அவளது அந்தரங்கம் அவளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு இரகசியமாக இருந்தது. ஆனால் இன்று விஜய் அந்த இரகசியத்தின் கதவுகளை திறந்தான். அவனது தீண்டல் அங்கே ஒரு அலை போல பரவ செல்வியின் உடல் ஒரு பெரிய உணர்ச்சி பெருக்கில் தத்தளித்தது. அதுவரை அவள் கண்டிராத கேட்டிராத ஒரு பேரானந்தம் அவளது அணுக்களெங்கும் பரவியது. ஒரு ஆணின் அங்கீகாரம், ஒரு பெண்ணாக தனக்கு கிடைத்த அந்த உன்னத மரியாதை என அனைத்தும் அந்த ஒரு தருணத்தில் அவளுக்கு கிட்டியது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு செல்வியின் உடல் ஒரு பெரிய விசையில் அதிர்ந்து பின் அடங்கியது. அவளது சுவாச காற்று சூடாக வெளிப்பட அவள் அப்படியே மெல்லத் தளர்ந்து படுக்கையில் சாய்ந்தாள். விஜய் அவளது நெற்றியில் ஒரு முத்தமிட்டு அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். செல்வி ஒரு கனவுலகில் மிதந்து கொண்டிருக்க விஜய் தன் ஆடைகளை களைந்து அவளது முன்னால் நின்றான். அவளது கைகள் தானாகவே நீண்டன. அவளது விரல்கள் நடுங்கின. அந்த நடுக்கம் பயத்தினால் அல்ல, பல வருட ஏக்கத்தின் வெளிப்பாடால் உண்டானது. மெல்ல, மிகவும் மென்மையாக தன் நடுங்கும் கைகளால் விஜயின் அந்த ஆண்மையை அவள் பற்றினாள். அந்த முதல் ஸ்பரிசம் அவளது உடலெங்கும் ஒரு மின்னலை பாய்ச்சியது. அந்தச் சூடு, அந்த உறுதி, அதுவரை அவளுக்கு தெரியாத ஒரு புது உலகத்தின் கதவை அவளுக்கு திறந்து வைத்தது. விஜய், இது நிஜம்தானா? நான் இப்போ ஒரு முழு பெண்ணா மாறிட்டேனாடா? விஜய் பதில் பேசாமல் அவளது கைகளின் மேல் தன் கைகளை வைத்து அழுத்தினான். அவளது நடுக்கத்தை அவன் உணர்ந்தான். அவள் தன் தயக்கங்களை முற்றிலும் உதறி தள்ளினாள். மெல்ல கீழே சரிந்து விஜயின் அந்த ஆண்மையின் அருகே தன் முகத்தை கொண்டு சென்றாள். அதன் சூடும் அந்தரங்க மனமும் அவளது உணர்ச்சிகளை இன்னும் தூண்டியது. தன் மென்மையான இதழ்களால் முதன்முறையாக அந்த உறுப்பைச் சுவைத்தாள். அவள் மிகவும் ஆழமாகவும் தீவிரமாகவும் அதைச் சுவைக்கத் தொடங்க விஜய் ஒரு நீண்ட பெருமூச்சோடு அவள் தலைமுடியை கோதினான்.
செல்வியின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு நீண்ட கால தாகம் தெரிந்தது. அவளது நாவின் ஈரம் அந்த ஆண்மையின் மீது ஒரு புது கவிதையை எழுதியது. அந்த அறையின் குளிரைத் தாண்டி அவர்களின் மூச்சுக்காற்று அங்கே ஒரு அனலை உண்டாக்கியது. விஜய் அந்த இன்பமான வழியில் நெளிய, செல்வி தன் முழு அன்பையும் ஏக்கத்தையும் அந்த ஒற்றைச் செயலில் காட்டினாள். ஒரு திருநங்கையாக தான் இழந்த அத்தனை இன்பங்களையும் ஈடுகட்டும் விதமாக அவள் அந்த தருணத்தை அனுபவித்தாள். விந்தணுவை ருசித்தாள். அந்த பனிமலையின் தனிமையில் செல்வியின் நீண்ட கால தாகம் ஒரு வழியாய் ஒரு நிறைவை எட்டியது. இதுவரை எட்டாக்கனியாக இருந்த அந்த ஆண்மையின் சாரம் அவளது நாவிற்கு எட்டியபோது அது அவளுக்குள் ஒரு பேரமைதியை உண்டாக்கியது. உணர்ச்சிகளின் உச்சத்தில் இருந்த செல்வி அப்படியே எழுந்து விஜயை இருக்க கட்டியணைத்து கொண்டாள். அவள் அவனது இதழ்களை மீண்டும் ஒருமுறை ஆவேசமாக தன் இதழ்களால் கவ்விக்கொண்டாள். அந்த முத்தத்தில் இப்போது ஒரு வெற்றியின் சுவையும் ஒரு நீண்ட பயணத்தின் களைப்பும் கலந்திருந்தது. இருவரும் தங்களின் உணர்ச்சிகளின் பாரத்தை தாங்க முடியாமல் அப்படியே பின்னோக்கிச் சரிந்து அந்த மென்மையான படுக்கையில் விழுந்தனர். படுக்கையில் விழுந்த வேகத்தில் செல்வி விஜயின் மார்பில் தன் தலையை சாய்த்து கொண்டாள். அவளது இதயம் இன்னும் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தாலும் மனதிற்குள் ஒரு பெரிய பாரம் இறங்கிய உணர்வு இருந்தது. விஜய், இன்னைக்குத்தான் நான் ஒரு பெண்ணாவே செத்து மறுபடி பொறந்திருக்கேண்டா. இந்த உலகத்துல இனி எனக்கு யாருமே இல்லைங்கிற கவலை இல்லை. எனக்குள்ள இருக்கிற அந்த பெண்மைக்கு ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி கிடைச்சிருச்சு. விஜய் அவளை அரவணைத்தபடி அவளது தலைமுடியை கோதினான். அந்த அறையின் வெப்பம் அதன் உச்சக்கட்டத்தை எட்டியிருந்தது. விஜயின் இதழ்கள் செல்வியின் இதழ்களோடு பின்னி பிணைந்திருக்க ஒரு நீண்ட கால போராட்டத்தின் கடைசி தருணம் அது என்பதை இருவருமே உணர்ந்திருந்தார்கள். விஜய் மிகவும் நிதானமாக அவளது உணர்ச்சிகளின் வேகத்திற்கு ஈடுகொடுத்து அவளது ஆசன வாயின் மென்மையில் தன் ஆண்மையை பதித்தான். அதுவரை அவள் அறிந்திராத ஒரு புதிய வலி கலந்த இன்பம் அவளது உடலெங்கும் பரவியது. அவன் மெல்ல மெல்ல அவளுக்குள் ஊடுருவ செல்வியின் கண்கள் செருகின. அவளது உடல் ஒருமுறை அதிர்ந்து பின் அடங்கியது. விஜயின் ஒவ்வொரு அசைவும் செல்விக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டியது. செல்வி தாழ முடியாத இன்பத்தில் மெல்ல முனகியபடி விஜயின் தோள்களை தன் கைகளால் இறுக பற்றிக் கொண்டாள். விஜயின் வேகம் அதிகரிக்க அந்த அறையின் அமைதி அவர்களின் மூச்சுக்காற்றாலும் கட்டிலின் ஓசையாலும் கலைந்தது. அவன் அவளது இடையை இரு கைகளாலும் இறுக பற்றி தன் பிடிக்குள் வைத்திருந்தான். அவனது விரல்கள் அவள் இடுப்பில் ஆழமாக பதிய இன்னொரு கையால் அவளது மார்பின் மென்மையை அழுத்தித் தன் ஆண்மையின் தீவிரத்தை காட்டினான். அந்த தீவிரமான அசைவுகள் செல்விக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. இத்தனை காலமாய் அவள் கற்பனை செய்திருந்த அந்த ஆவேசம் இப்போது நிஜமாக அவளைச் சூழ்ந்திருந்தது. அந்த ஆசன வாயின் வழியே அவன் செலுத்திய வேகம் அவளுக்கு ஒரு மெல்லிய வலியை தந்தது. ஆனால் அந்த வலி அவளுக்கு பிடிக்காமல் இல்லை. அது ஒரு பெண்ணாக அவள் இத்தனை காலம் ஏங்கிய அந்த ஆண்மையின் ஆதிக்கம் என்பதை அவள் உணர்ந்தாள். ஆ விஜய், மெதுவாடா. அவள் வலியில் முனகினாலும் அவளது கைகள் விஜயின் முதுகை இன்னும் பலமாக தன்னோடு இழுத்து அணைத்து கொண்டன. அவளது உடல் அந்த தீவிரத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் துடித்தது. ஒவ்வொரு முறையும் அவன் அவளுக்குள் ஆழமாக இறங்கும்போதும் செல்வியின் 10 ஆண்டுகால தனிமை ஒரு பெரும் தீயாய் எரிந்து சாம்பலானது. அவனது வியர்வை துளிகள் அவள் மேனியில் விழ அந்த பனி இரவின் குளிர் முற்றிலுமாக மறைந்து போனது. செல்வி தன் தலையை பின்னோக்கிச் சாய்த்து கண்கள் செருக அந்த உணர்ச்சியின் உச்சத்திற்காக காத்திருந்தாள். அவளது நடுக்கம் விஜய்க்கும் கடத்தப்பட அவன் தன் வேகத்தை குறைத்து அவளது கழுத்தில் முத்தமிட்டு அவளை தேற்றினான். உணர்ச்சிகளின் உச்சத்தை தொட்ட அந்த நொடியில் அவன் அப்படியே செல்வியின் மீது சரிந்து அவளை தன் இரு கைகளாலும் பலமாகச் சுற்றி கட்டியணைத்து கொண்டான். விஜயின் தோளில் முகம் புதைத்து மெல்லிய குரலில், விஜய், இன்னைக்குத்தான் நான் நிம்மதியா சாவேண்டா. ஒரு பொண்ணா நான் என்னவெல்லாம் ஆசைப்பட்டேனோ அதையெல்லாம் இன்னைக்கு அனுபவிச்சுட்டேன். இனி எனக்கு இந்த உலகத்துல எந்த குறையும் இல்லை. விஜய் எதுவும் பேசவில்லை. அவளை இன்னும் நெருக்கமாக தன்னோடு அணைத்து கொண்டான். அப்படியே ஒருவரையொருவர் பிரிய மனமில்லாமல் அந்த படுக்கையில் ஒரு உயிராக இணைந்து அவர்கள் இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தனர். 10 வருட கால தனிமைக்குப் பிறகு செல்விக்கு அன்றுதான் கனவுகள் இல்லாத நிம்மதியான உறக்கம் கிடைத்தது. இது போன்ற உணர்ச்சி புரவமான கதையை கேட்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.